பயந்துட்டிங்களா? வெல்கம் டு வாசா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நிறைய பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலி யாரும் எங்கள் கூட இல்லை அப்படின்ற ஃபீலிங்ஸ் எங்களுக்கு இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்து ஃபேமிலி மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ எங்களுக்கு மலேசியாவில் கிடைச்ச புது ஃப்ரெண்டுமே இவங்க தான். இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா புக்கிட் பென்டாங். ஆக்சுவலாக இது வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும் மலேசியாவில் பார்க்குறதுக்கு. அதில் இதுவும் கண்டிப்பாக ஒரு இடம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என் பொண்ணு வெளியில் வந்தாலே ஹாப்பியாக இருப்பாங்க. சொல்லவா வேணும், இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதும் இன்னும் வந்து ஹாப்பியாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தான் மாலில் இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே வந்தேன். சரி, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாலுக்கு தான் நம்ம போகிறோம். மால் நேம் பார்த்திங்கன்னா பெவிலியன். நாங்கள் வரும்போது ஃப்ரெண்டோட காரில் வந்தோம். ஸோ வந்து ஃப்ரெண்டோட காரை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக நிறைய பிளேசஸ் நாங்கள் வந்து பார்த்தோம். சரி, அதுவும் ஒரு புது விதமான நமக்கு அனுபவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பஸ் ஒன்று பார்த்தோம். இங்கே வருது இல்லையா தூரத்தில் அந்த ஒரு மாடி பஸ் மாதிரி இருக்கும். இந்த பஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபுல்லாகவே ஆல் ஓவர் மலேசியாவே வந்து சுற்றி காட்டுமா டூரிஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா. இந்த மாடி பஸ்ஸுமே நம்ம வந்து சின்ன வயசில் வந்து பார்த்துருப்போம் டிவிலலாம். இப்போ நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக, அவ்வளோ ஹாப்பி. மைக்கேல் ஜாக்சன் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டே வந்து அவர் கலக்கினவர் போல். மலேசியாவில் இங்கேயும் அவர் தான் இருக்கார். பாருங்கள், வாசல்லே வந்து மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்கவே வந்து செம்ம கிளாசிக்காக இருந்தது, நல்லாவும் இருந்தது. கிட்ட போய் என் பொண்ணு தொட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஸ்ட்ரீட் உள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் அனுபவம் கொடுத்தது. இங்கே வந்து ஆர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறையா மலேசியாவை பற்றின ஸ்டாச்சு மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியா போகும்போது நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம இங்கே ட்ரை பண்ணதில்லை, பட் ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே போகிற வழியில் நமக்கு வந்து கிராசிங் ஒன்று இருக்குது. கிராசிங்லேயே வந்து செம்ம ஜாலியாக எல்லோரும் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு கிராசிங் இது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து 3Dயில் வந்து ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது. அப்படியே பார்க்க வந்து ரியலாக நம்ம கூடவே இருக்க மாதிரி, நம்மக்கிட்ட வந்து அது ப்ளே பண்ணுற மாதிரிலாம் ஒரு டாய் என்னென்னமோ இருந்தது. ரோட்டில் போகும்போது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது இந்த பில்டிங்கோட 3D டிசைன்ஸு. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப நம்ம கிட்ட வர மாதிரி ஒரு ஃபீல்லாம் ஆச்சு. ஸோ நல்லாவும் இருந்தது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் அந்த அனகோண்டா ஒன்று வரும், அதுதான் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதை தான் பார்த்தேன். திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணும்போது அதை பார்த்தோன்னே நானே பயந்தே போயிட்டேன். ஸோ பாருங்கள், Anaconda. இது இந்த ஏரியாவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷவர்மா சாப்பிட்றதுக்காக இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பீப்புள்ஸ் கிட்ட அந்த லைனில் நின்னாங்க ஷவர்மா சாப்பிட்றதுக்காக. அவ்வளோ வந்து இங்கே ஃபேமஸாக நல்லாயிருக்கும் ஃபுட்டு ஷவர்மா அப்படின்னாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தது. அந்த ஷாப்பில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து இது சாப்பிட்றதுக்காகவே இந்த கூட்டம்
இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி என்னடா இதில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இன்னொரு நாள்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து நிறையா ரீல்ஸில் போட்டிருந்தாங்க, இந்த ஷவர்மா ஷாப் மலேசியாவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எங்களுக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் நாங்கள் சாப்பிட்டோமே. ஃபைனலாக ஒரு பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு ஷவர்மா சாப்பிட்றதுக்கு. இங்கே கொஞ்சம் வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை, பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும், இங்கே தான் நாங்கள் சாப்பிடுவோன்னு என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயும் நம்ம வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஷவர்மா அப்படின்னா இந்தியாவில் இருக்கும்போது நிறைய இடத்துல நான் ஷவர்மா சாப்பிட்ருக்கேன். சரி நம்ம மலேசியாவில் ஃபஸ்ட் டைம் ஷவர்மா சாப்பிட போகிறோன்ற ஒரு ஆசையில் வந்து எனக்கு தனியாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த ஷவர்மா பார்த்திங்கன்னா ஒன்றே வந்து செம்ம பெருசாக இருந்தது, சாப்பிட முடியாமல் நானும் அதை சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் அது நல்லா இருந்தது. சரி வெளியில் உட்காரலான்னு பார்த்தா மழை வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா 20 ரிங்கிட் கொடுக்கணும், நம்ம கையில் பார்சல் வாங்குகிறோம் அப்படின்னா 15 ரிங்கிட் கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. அது எதுக்கு நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கையிலேயே எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டோம். 15 ரிங்கிட்னும் போது நாங்கள் வந்து 330 வருது ஒரு ஷவர்மா. நாங்கள் வந்து கையில் வாங்கிட்டு கீழே சப்வே இருந்தது, அந்த இடத்துல போய் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். இங்கே ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் ரொம்பவே பெருசாகவே இருந்தது. நம்ம ஒருத்தர் கண்டிப்பாக சாப்பிட முடியாது, 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த ஷவர்மாவை. டேஸ்ட் வைஸ்மே நல்லாவே இருந்தது. ஸோ வர்த்து தான் இந்த மணிக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். நாங்கள் கிளம்புனதுமே ரெயினும் கூடி கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது பசங்களை வச்சுட்டு இந்த ரெயினில் போகிறது. பட் எல்லார் கையிலுமே வந்து இந்த கொடைன்றது வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு டெம்ப்ரவரி கொடை அம்பர்லா மாதிரி விற்கிறாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸை வச்சே வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் பேக்கு, வாசல்லே வந்து ட்ரீ நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, மழை கூடயும் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு. ஒரு வழியாக மாலுக்குள்ளே வந்து என்டர் ஆகியாச்சு. என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி எங்களால் வர முடியல, பட் கிறிஸ்மஸ் டு நம்ம நியூ இயர் வரைக்குமே இந்த டெக்கரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே மெயினாக வந்து நம்ம அதுக்கப்புறம் வரலாம், ஏன்னா அன்றைக்கி வந்திருந்தோன்னா இன்னுமே வந்து நிறைய ஷோஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுவுமே வந்து நல்லாவே இருந்தது. கொஞ்சம் நின்று நம்மளால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க.
மால்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போது வந்து பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுட் ஸ்ட்ரீட்லேயே நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் அது ரொம்பவே பெருசாக இருக்கும். நிறைய ஃபுட்டு வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். பட் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Ahí está.